நம்ம இன்னைக்கு சிவப்பு தண்டு கீரையை பற்றி தான் பார்க்க போகிறோங்க. சிவப்பு தண்டை சொல்லுவாங்கல்ல, யானைக்கு வாழைத்தண்டு, மனிதனுக்கு கீரை தண்டு. அது போல தாங்க சிவப்பு கீரையில் வந்து நிறைய பயன்கள் இருக்குது. என்னென்ன பார்க்கலாம். சிவப்பு கீரை தண்டு வந்து ரொம்ப நல்லதுங்க. இதில் வந்து இரும்பு சத்து மற்றும் கால்சியம் நிறைந்தது. இது வந்து இரத்த சோகை, எலும்பு வலி மற்றும் மலச்சிக்கலை குணப்படுத்த உதவுகிறதுங்க. அது மட்டும் இல்லைங்க, சிவப்பு தண்டு கீரை வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை ரொம்ப அதிகரிக்க செய்யுமா. இது வந்து இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தியும் முக்கியமாக கண் பார்வையை நல்ல கூர்மையாக்குமா. இந்த சிவப்பு கீரை தண்டு உடல் சூட்டை தணித்து செரிமான கோளாறுகளையும் சரி செய்கிறதுங்க. ஸோ நீங்களும் குழந்தைங்களுக்கு சிவப்பு தண்டு வாங்க கீரையை பயன்படுத்துங்க. ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இதில் வந்து குழந்தைங்களுக்கு தேவையான சத்துக்கள் எல்லாம் அதிகமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இரத்த சோகையை வந்து நீக்குதான். இதில் வந்து இரும்பு சத்து அதிகமாக உள்ளதா இரத்த உற்பத்தி அதிகரித்து இரத்த சோகையை குணப்படுத்தும். சிவப்பு தண்டு கீரையில் வந்து கால்சியம் சத்து அதிகமாக இருக்கிறதுனால எலும்புகள் மற்றும் பற்களை நல்லா வலுப்படுத்துங்க. அதனால் ஒரு தடவை நீங்களும் குழந்தைங்களுக்கு சிவப்பு கீரை தண்டு வாங்கி பொரியல் வச்சு கொடுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. அவ்வளவுதான் இந்த வீடியோ.